என்னது, சரோஜா தேவி மது அருந்த முயற்சி செய்தாரா? அதுவும் எம்ஜிஆர் இருக்கும் படப்பிடிப்பு தளத்தில். என்னங்க இது நம்புற மாதிரியா இருக்கு என்று நினைக்கிறீர்களா? வாங்க என்ன நடந்தது பார்ப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மது குடிக்க மாட்டார். மது குடித்தவர்களையும் தன்னுடன் மது குடித்துவிட்டு நடிப்பவர்களையும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது சரோஜா தேவிக்கு எப்படி மது அருந்தும் ஆசை வந்தது? இதற்கு எம்ஜிஆர் எப்படி தடை போட்டார்? என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்பு எம்ஜிஆரிடம் மது அருந்திவிட்டு திட்டு வாங்கியவர்களை பற்றி ஒரு சின்ன பார்வை. துணை வேடங்களில் நடித்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது பிரபலமாக இருந்த சூப்பர் ஸ்டார் பி.யு. சின்னப்பா மது அருந்தி கொண்டு படப்பிடிப்புக்கு நடிக்க வருவார். கண்ணம்மாவுக்கும் பி.யு. சின்னப்பாவுக்கும் இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்தது. இதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த எம்ஜிஆர், நாம் நடிக்கும் காலங்களில் நமது படப்பிடிப்பு தளத்தில் யாரும் மது அருந்தி வரக்கூடாது என்று நினைப்பவர். அப்படி மது குடித்த நடிகர்களை தன்னால் முடிந்தவரை திட்டியிருக்கிறார். நடிகர் நாகேஷ் மது குடித்துவிட்டு படப்பிடிப்புக்கு வர பயப்படுவார். சோக காட்சிகளில் நாகேஷ் மது அருந்துவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போல தேங்காய் சீனிவாசன் மது அருந்துவார். எம்ஜிஆர் படப்பிடிப்பில் இருக்கிறார் என்றால் மதுவை தொடமாட்டார். சுருளிராஜன் மதுவால் அழிந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருந்த நேரத்தில் எம்ஜிஆர் அழைத்து அவருக்கு நிறைய உதவிகளையும் அட்வைஸும் செய்திருக்கிறார். எம்ஜிஆர் மது அருந்த மாட்டாரை தவிர படங்களில் மது அருந்துவார் போல தத்ரூபமாக நடிப்பார். ஒளிவிளக்கு என்ற படத்தில் தைரியமாக சொல் என்ற பாடலுக்கு மது அருந்திவிட்டு வருவது போல நன்றாக நடித்திருப்பார். பணக்கார குடும்பம் படத்தில் மது அருந்திவிட்டு பாடி ஆடுவது போல நடித்திருப்பார். நான் ஆணையிட்டால் என்ற படத்தில் சரோஜா தேவியும் எம்ஜிஆரும் நான் உயர உயர போகிறேன் என்ற பாடலுக்கு இருவரும் மது அருந்துவது போல அவ்வளவு தத்துவமாக நடித்திருப்பார்கள். அதற்கு அடுத்து சங்கே முழங்கு படத்தில் சிலர் குடிப்பதை போல நடிப்பார் என்ற பாடலுக்கு நடிகை ஹெலனுடன் அற்புதமாக நடனம் ஆடியிருப்பார். அதே போல தேடி வந்த மாப்பிள்ளை இந்த படத்தில் நடிகை விஜயஸ்ரீயுடன் சொர்க்கத்தை பார்க்கிறேன் என்ற பாடலுக்கு மது குடித்தது போல நடனம் ஆடியிருப்பார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரோஜா தேவி எப்போ மது கொடுத்தாரு? எம்ஜிஆர் எப்போ கண்டிச்சாரு? அதை சொல்லுங்க என்று கேட்கிறீர்களா? வாங்க விஷயத்துக்கு போகலாம். ஆனால் நிஜத்தில் படப்பிடிப்பு தளத்தில் நடிகை சரோஜா தேவி மது குடிக்க போனது எம்ஜிஆர் தடுத்தார். அது என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். அன்பே வா படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்து கொண்டிருந்தது. இரவு நேரம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்போது சரோஜா தேவிக்கு குளிர் தாங்க முடியவில்லை. அருகில் இருந்த பணிப்பெண்ணிடம் இப்படி குளிர் இருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்கிறார். அதற்கு அந்த பணிப்பெண், நான் ஒரு கசாயம் தருகிறேன், அதை குடித்தால் உங்கள் குளிர் ஓடிவிடும் என்று சொன்னவுடன் சரோஜா தேவி உடனே கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறார். உடனே அந்த பெண் பிராந்தியை பாட்டிலில் ஊற்றி கொண்டு வந்து சரோஜா தேவிக்கு கொடுக்க போனார். அப்பொழுது எம்ஜிஆர் அங்கு வந்தார். என்ன அது என்று கேட்டார். அந்த பெண் தயங்கி தயங்கி நின்றார். பிராந்தி வாசம் அடிப்பதை பார்த்துவிட்டு, யாருக்கு இது, எதற்கு கொடுக்க போகிறாய் என்று கேட்டார். சரோஜா தேவி அம்மாவுக்கு குளிர் அதிகமாக இருக்கிறது, அந்த குளிர் அடங்குவதற்காக இதை கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். உடனே எம்ஜிஆர் இரு என்று சொல்லி ஒரு வேலைக்காரனிடம் சுட சுட பால் எடுத்து கொண்டு வந்து இது அந்த பெண்ணிடம் கொடுத்து இதை கொண்டு போய் கொடு என்றார். அங்கு வந்த சரோஜாதேவி, எனக்கு குளிர் அடிக்கிறது, அந்த பெண் கொடுக்கும் கசாயத்தை ஏன் கொடுக்க வேண்டாம் என்கிறீர்கள்? எல்லா விஷயத்திலும் இப்படி மூக்கு நுழைக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டார். அதற்கு எம்ஜிஆர், அந்த பெண் கொண்டு வந்தது கசாயம் அல்ல, ஆலகால விஷம் என்று சொன்னார். விஷமா என்று சரோஜாதேவி அதிர்ச்சி அடைந்தார். ஆம், ஆலகால விஷம் மனிதர்களை உடனே கொன்றுவிடும். ஆனால் இந்த மது என்னும் விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மனித உறுப்புகளை தின்று மனிதனை அழித்துவிடும். முதலில் இப்படித்தான் பழக்க சொல்லும், பிறகு நிறைய பேர் இதனால் அழிந்து போயிருக்கிறார்கள். இந்த மதுவை நீ குடிக்க வேண்டுமா என்று கேட்டவுடன் சரோஜாதேவி அந்த பெண்ணிடம், சின்னவர் சொல்வது உண்மையா என்று கேட்டிருக்கிறார். ஆமாம் என்று தலையாட்ட அதிர்ச்சி அடைந்தார் சரோஜாதேவி. இப்படி எம்ஜிஆர் அவர்கள் தானும் மது அருந்த மாட்டார், தன்னை நம்பி இருப்பவர்களையும் மது அருந்துவிட மாட்டார் என்பது உண்மை. சரோஜாதேவி, அப்பாடா, சின்னவர் வந்ததால் தப்பித்தோம் என்று அந்த பணிப்பெண்ணை திருப்பி அனுப்பிவிட்டார். அதன் பிறகு அந்த சுடுபாலை குடித்து குளிரை போக்கிக் கொண்டார். இது நாங்கள் ஏதோ கண்டென்ட் பண்ண சொல்லலை. சரோஜாதேவி அவர்கள் ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த செய்தி தான் இது. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.